விதன் சவுதா வந்து சண்டேஸ் மட்டும்தான் அந்த மாதிரி லைட் அந்த எண்ட்ல இன்னொரு சில வச்சிருக்காங்க. ஆனால் இதோட நம்பர் வந்து 300. அண்ட் இந்த மொத்த பில்டிங்கோட ஸ்கொயர் இந்தியாவிலே ஒரு ரேரஸ்டான மவுனிமெண்ட்ஸ்ல இதுவும் ஒன்று. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நாம் இன்றைக்கி எங்கே வ்ளாக் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னா, பெங்களூரில் விதன் சவுதான்னு ஒரு பிளேஸ் இருக்குது. பின்னாடி அந்த பில்டிங்ஸில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் கைஸ். இதுதான் விதன் சவுதா. இது வந்து சண்டேஸ் மட்டும்தான் அந்த மாதிரி லைட் போடுவாங்க. சண்டேஸ், இந்த வீக்கெண்ட் மட்டும்தான். நார்மல் டேஸில் இந்த மாதிரி இருக்காது. இதோட நார்மல் கிளிப்பும் நான் சைடில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த பில்டிங்கை வந்து இப்போ வந்து கர்நாடகா கவர்மெண்ட் வந்து இதை வந்து செக்ரட்டேரியட்டும் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதோட லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் இதிலே கொடுத்துருக்காங்க. விதன் சவுதா பார்த்துக்கோங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே ஆட் பண்ணுறேன். இந்த லைட்னிங் பார்க்குறதுக்காண்டி தான் எவ்வளோ கூட்டம் நிற்கிறாங்க பாருங்கள். எல்லாருமே ஃபோட்டோஸ் அந்த மாதிரி எடுத்துகிட்டு சுற்றி பார்த்தா தெரியும் ஃபுல்லாகவே எவ்வளோ க்ரௌட் அப்படின்னு. இதை பார்த்தீங்கன்னா அந்த கிங் அந்த இதில் கூட நல்லா லைட்னிங் செட்டப் வச்சுருக்காங்க. சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த சைடும் அதே மாதிரி தான். எல்லாமே கவர்மெண்ட் பில்டிங்ஸ் தான். இது வந்து இப்படியும் இந்த காலத்தில் கட்டின பில்டிங்ஸ் எல்லாமே இன்னும் அதை அப்படியே வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க கர்நாடகா கவர்மெண்ட். நான் வந்து நார்மல் டேஸில் பார்த்துருக்கேன், ஆனால் அந்த அளவுக்கு இருக்காது. இது வந்து வீக்கெண்ட்ஸ் மட்டும்தான். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. பெங்களூருக்கு வந்தீங்க அப்படின்னா இதுதான் உங்களோட ஒரு அடையாளம். பெங்களூருக்கு வந்தால் கிட்டத்தட்ட எல்லாருமே இதுக்கு ஃப்ரெண்டில் நின்று இந்த சைடில் நின்று ஃபோட்டோஸ் போட்டிருப்பாங்க. இந்த பில்டிங்ஸ்க்கு ஆப்போசிட்டில் கூட பாருங்கள், அந்த சைடில் கூட ஃபுல்லாகவே எல்லோரும் நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அந்த பில்டிங் எவ்வளோ லென்த் அப்படின்றத பாருங்கள். இந்த ரோட் சைடில் ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அந்த பில்டிங்ஸில் இந்த சைடு கூட பாருங்கள், அது எவ்வளோ பெருசு அப்படின்றது. இந்த சைடில் ஃபுல்லாகவே அப்படி இயரிங் ஷாப்ஸ் இருக்குது. அது மாதிரி கடலை இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. இப்படி இந்த ரோட் சைடில் எந்த டிராஃபிக்கும் இல்லாமல் பைக்கை பார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த எண்டு வரைக்கும் எல்லாரும் பார்க் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி லைட் வச்சும் நிறையா திங்ஸ் இருக்குது. சில்ட்ரன்ஸ்க்கு இது பிடிக்கும், வந்தீங்கன்னா இதையும் வாங்கிக்கலாம். எல்லாரையும் பாருங்கள் எவ்வளோ ஈகராக அந்த பில்டிங்ஸை ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஏன்னா அதோட பியூட்டி அவ்வளோ அழகாக இருக்குது. இதெல்லாம் வார்த்தையால் சொல்ல முடியாது, உண்மையாக அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மாதிரி பொறி கடலை இந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த பில்டிங் வந்து கிட்டத்தட்ட கட்டுறதுக்கு 4 வருஷம் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 6000 லேபர்ஸ்க்கு மேலே இதுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த பில்டிங்கில் மொத்தம் 300 ரூம்ஸ் இருக்குது. அண்ட் இந்த மொத்த பில்டிங் 60 ஏக்கர்ஸில் லொக்கேட் ஆகிருக்கு. அவ்வளோ பெரிய ஒரு பில்டிங் இது. அதே மாதிரி கோலி சோடா கடை இருக்குது. இந்த விதன் சவுதாவை யார் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க அப்படின்னா, 1956 மைசூருக்கு சீஃப் மினிஸ்டராக இருந்த ஸ்ரீ கே ஹனுமனந்தியா தான் ஓப்பன் பண்ணாங்க இந்த பில்டிங்கை. இது அப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட 1.75 crores ஆயிடுச்சு. இந்த விதன் சவுதா வந்து இந்தியாவிலே ரேரஸ்டான மவுனிமெண்ட்ஸில் இதுவும் ஒன்று. இவ்வளோதான் கைஸ் இந்த vlog. உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த vlogல சந்திக்கலாம். until then bye 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 bye.